கண்டினியூட்டி பண்ணுறதுக்கு நான் வந்துட்டேன். லாஸ்ட்டாக லேஸை ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இன்னி வரைக்கும் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி ஓகே, நம்ம ட்ரெயின் வரப்போகுது, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாகவே இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பேபியும் என்ஜாய்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சிப்ஸ் யார் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒடிசா சப்ஸ்கிரைபர் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க தான் பேபிக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கும் தேங்க்யூ சொல்லிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்க முந்தின ட்ரெயினில் கிளம்பிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ட்ரெயின் எங்களுது. ஸோ எங்களுதும் வந்துருச்சு. ஸோ 2:45 வர்றதுன்றது 3 மணிக்கு வந்துச்சு. ஸோ அந்த ட்ரெயினில் நாங்கள் ஏறி இருந்தோம். ஸோ விடிய காலைல 3 மணிக்கு ஏறி பர்த்தில் கிடச்சி தூங்கி ஏஞ்சி காலையில் 10 மணிக்கெலாம் டான்னு சென்ட்ரலுக்கு வந்துருச்சுங்க. ஸோ பேபியும் நல்லாவே என்ஜாய் பண்ணி வேடிக்கை பார்த்துட்டே வந்தால், கை காமிச்சிட்டு இருந்தால், புதுசாக இருந்தது. ஸோ பின்னாடி அவங்க மம்மி கூட நடந்து வந்துட்டு இருந்தா. ஸோ நாங்கள் சென்ட்ரலும் ரீச் ஆகிட்டோம். ஸோ சென்ட்ரல் ரீச் ஆனவுடனே அப்படியே நாங்கள் வந்து ட்ரெயினையும் உங்களுக்கு ஃபேஸ் லிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இதுதாங்க நாங்கள் வந்த ட்ரெயின். ஸோ அதுதான் அவர் ஓட்டிகிட்டு வந்தார், அவர் தான் ஓட்டிகிட்டு வந்திருந்தார். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.